ஹாய் அண்ட் வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி. இது இங்கிலீஷில் லாங்கர் சென்டென்சஸ், அதாவது பெரிய பெரிய சென்டென்சஸ் எப்படி பேசுகிறது அப்படின்றதுக்கான வீடியோ. ஓகே, ஸோ இது 4வது வீடியோ இந்த டாப்பிக்கில் நான் போடுறது. ஏற்கனவே லாஸ்ட் வீக் நான் 3 வீடியோஸ் இந்த டாப்பிக்லேயே அப்லோட் பண்ணியிருக்கேன். மல்டி கிளாஸ் சென்டென்சஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதோட லிங்க் நான் மேலே ஐகார்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் எஸ்பெஷலி நாம் இந்த மாதிரி பெரிய சென்டென்சஸ், மல்டி கிளாஸ் சென்டென்சஸ் தான் யூஸ்வலி நம்ம பேசும்போது நம்ம அப்படி தான் பேசுவோம் தமிழில் சரி. பட் இங்கிலீஷில் வரும்போது நம்மளால் அதை ஃப்ரேம் பண்ண முடியல. வி ஃபைண்ட் இட் லில் பிட் டிஃபிகல்ட். ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் வந்து எப்படி பேசுகிறாங்க, ஓகே. ஸோ இங்கிலீஷ் டிவி ஷோஸ் அண்ட் மூவிஸ்லேருந்து அதுக்கான அந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸை நான் எடுத்து இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். பிஃபோர் வி கெட் இன் டு டுடேஸ் லெசன், நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த எக்ஸசைஸ் கொஷனுக்கான ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் அந்த லாஸ்ட் வீடியோவில் நான் கேட்டிருந்த எக்ஸசைஸ் கொஷின்ஸ். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஷின், நான் ஊரில் இருக்கும்போதெல்லாம் நான் ஏன் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுறேன்னு உனக்கு தெரியணுமா? ரைட், நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா உனக்கு தெரியணுமா. ஓகே, டூ யூ வாண்ட் டு நோ, உனக்கு தெரியணுமானா டூ யூ வாண்ட் டு நோ. நான் ஏன் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுறேன்னு, நான் ஏன் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுறேன்னு. ஸோ ஏன் அப்படின்ற அந்த வேர்டு தான் நம்ம கன்ஜங்ஷனாக யூஸ் பண்ணோம் இல்லையா, நவுன் க்ளாஸில் அப்படி தான் ரூல். ஸோ டூ யூ வாண்ட் டு நோ வை ஐ கால் மை ஃப்ரெண்ட்ஸ், வை ஐ கால் மை ஃப்ரெண்ட்ஸ். நான் ஊரில் இருக்கும்போதெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது வென் எவர் ஐம் இன் டவுன், ஆர் சிம்ப்ளி வென் ஐம் இன் டவுன், ஊரில் இருக்கும்போது அப்படின்றதுக்காக வென் ஐம் இன் டவுன். டூ யூ வாண்ட் டு நோ வை ஐ கால் மை ஃப்ரெண்ட்ஸ் வென் எவர் ஐம் இன் டவுன். நீ என்ன பண்ணன்னு அவளுக்கு தெரிஞ்சா அவள் உன்னை மன்னிக்கவே மாட்டா. ஸோ மன்னிக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லும்போது ஷீ வுட் நெவர் ஃபர்கிவ் யூ, இல்லைனா ஷீ வில் நெவர் ஃபர்கிவ் யூ, இல்லைனா ஷீ நெவர் ஃபர்கிவ்ஸ் யூ. நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா ஷீ நெவர் ஃபர்கிவ் யூன்னு மட்டும் போட்டிருந்தீங்க. ஷீ வரும்போது வேர்போட எஸ் சேர்த்து தான் போடணும். ஓகே, ஷீ வுட் நெவர் ஃபர்கிவ் யூ, இல்லைனா ஷீ நெவர் ஃபர்கிவ்ஸ் யூ இஃப் ஷீ நியூ வாட் யூ டிட். அவளுக்கு தெரிஞ்சா, இஃப் ஷீ நியூ வாட் யூ டிட். இஃப் ஷீ நோஸ்ன்னு கூட சொல்லலாம். இஃப் ஷீ நோஸ் வாட் யூ டிட். ஷி வுட் நெவர் ஃபர்கிவ் யூ இஃப் ஷீ நோஸ் வாட் யூ டிட். ஆல்ரைட், அடுத்த கொஸ்டின், நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்க ஈவெண்ட்டுக்கு நான் என் பேரண்ட்ஸை எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு அவளுக்கு தெரியும். ஓகே, அவளுக்கு தெரியும், ஷீ நோஸ், என் பேரண்ட்ஸை எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு. வேர் ஐ ஆம் டேக்கிங் மை பேரண்ட்ஸ், எங்கன்னா நம்ம பிளான் பண்ணிகிட்ருக்க ஈவெண்ட்டுக்கு எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு. ஃபார் த ஈவெண்ட் தட் வி ஆர் பிளானிங். ஓகே, ஷீ நோஸ் வேர் ஐம் டேக்கிங் மை பேரண்ட்ஸ் ஃபார் த ஈவெண்ட் தட் வி ஆர் பிளானிங். ஆல்ரைட், ஸோ இப்போ இன்றைக்கான லெசன் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கான ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இந்த எக்ஸாம்பிள் நான் இங்கிலீஷ் நான் இப்போ ரீசெண்டாக பார்த்துட்ருக்கிற ஒரு டிவி ஷோலேருந்து தான் எடுத்தது. ஸோ பாருங்கள், நீ நினைக்கிற, யூ திங்க், அவளுக்கு பதிலாக உன்னை ரீப்ளேஸ் பண்ணுறேன்னு நீ நினைக்கிற. ஓகே, ஸோ நான் அவளுக்கு பதிலாக உன்னை மாத்துறேன்னு நீ நினைக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. யூ திங்க் தட் ஐம் ட்ரைங் டு ரிப்ளேஸ் ஹர் வித் யூ. அவளுக்கு பதிலாக உன்னை மாத்துறேன், அதனால் ரிப்ளேஸ் ஹர் வித் யூ. யூ திங்க் தட் ஐம் ட்ரைங் டு ரிப்ளேஸ் ஹர் வித் யூ. ஓகே, அடுத்த இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். நான் அவள் மேலே கோவமாக இருக்கிறதுனால அவளுக்கு பதிலாக உன்னை ரிப்ளேஸ் பண்ணுறேன் நீ நினைக்கிற, ஆனால் அப்படி இல்லை, அந்த மாதிரி சொல்ல வராங்க. ஓகே, யூ திங்க் தட் ஐம் ட்ரைங் டு ரிப்ளேஸ் ஹர் வித் யூ, இதுதான் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா. ஸோ இதில் எப்படி நான் போட்டிருக்கேன்னா, அவன் மேலே கோவமாக இருக்கிறதுனால, யூ திங்க் சின்ஸ் ஐம் மேட் அட் ஹர், சின்ஸ் ஐம் மேட் அட் ஹர் தட் ஐம் ட்ரைங் டு ரிப்ளேஸ் ஹர் வித் யூ. இல்லை இப்படியும் சொல்லலாம், யூ திங்க் தட் ஐம் ட்ரைங் டு ரிப்ளேஸ் ஹர் வித் யூ சின்ஸ் ஐம் மேட் அட் ஹர். ஓகே, ஆல்ரைட். ஸோ இப்போ இங்கேனா அந்த மூவிலேருந்து, அந்த டிவி ஷோலேருந்து அந்த இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். யூ திங்க் சின்ஸ் ஐம் மேட் அட் ஃபேலன் தட் ஐம் ட்ரைங் டு ரிப்ளேஸ் ஹர் வித் யூ அப்படின்னு இருக்குது. ஓகே, ஸோ அதாவது அந்த ஃபேலன் அப்படின்றது அந்த கேரக்டரோட நேம், அதுக்கு பதிலாக நான் இங்கே ஜென்ரலாக ஹர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஃபேலன் மேலே கோவமாக இருக்கிறதுனால நான் அவளுக்கு பதிலாக உன்னை ரிப்ளேஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இது எந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன்னா, ஃபேலன் வந்து ஃபேலன்றது அவரோட டாட்டர், ஃபாதருக்கும் சனுக்கும் நடுவில் ஒரு கான்வர்சேஷன். ஸோ அப்பா வந்து பையன்கிட்ட சொல்கிறாரு, நான் அந்த பொண்ணு மேலே, ஐ மீன் உங்கள் தங்கச்சி மேலே கோவமாக இருக்குன்றதுக்காக உங்ககிட்ட பேசுகிறேன்னு நினைக்கிறேன், ஆனால் அப்படி இல்லை, நான் உன் மேலே பாசத்தில் தான் பேசுகிறேன், அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் வரும். ஓகேயா, ஸோ அப்போ தான் சொல்கிறாரு, யூ திங்க் சின்ஸ் ஐம் மேட் அட் ஃபேலன் தட் ஐம் ட்ரைங் டு ரிப்ளேஸ் ஹர் வித் யூ பட் ஐம் நாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா, அடுத்த எக்ஸாம்பிளும் அதே டிவி ஷோலேருந்து எடுத்த எக்ஸாம்பிள் தான் பாருங்கள். எனக்கு தெரியும், ஐ நோ, டொனேஷன் போகலைன்னு எனக்கு தெரியும், ஐ நோ தட் டொனேஷன் isn't கோயிங். டொனேஷன் போகலைன்னு கரெக்டா, தட் டொனேஷன் isn't கோயிங். ஐ நோ தட் டொனேஷன் isn't கோயிங்.
நீ சொல்ற இடத்துக்கு டொனேஷன் போகலன்னு எனக்கு தெரியும்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ நீங்க எங்க போகுதுன்னு சொல்றீங்களோ, அந்த இடத்துக்கு டொனேஷன் போகலன்னு எனக்கு தெரியும். ஐ நோ தட் டொனேஷன் இஸ்ன்ட் கோயிங். நீங்க எங்க போகுதுன்னு சொல்றீங்களோ, வேர் யூ ஆர் சேயிங் இட் டஸ் இல்ல இட் கோஸ். வேர் யூ ஆர் சேயிங் தட் இட் கோஸ். அதுதான் ஷார்ட்டா வேர் யூ ஆர் சேயிங் இட் டஸ்ன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ ஐ நோ தட் டொனேஷன் இஸ்ன்ட் கோயிங் வேர் யூ ஆர் சேயிங் இட் டஸ். நீ எங்க போகுதுன்னு சொல்றியோ, அங்க போலன்ற விஷயம் எனக்கு தெரியும். இதுவும் அதே சேம் அந்த ஃபாதர் சன் நடுவுல நடந்த ஒரு கான்வர்சேஷன் தான் பாருங்க. ஐவ் சீன் தி புக்ஸ். ஐ நோ தட் டொனேஷன் இஸ்ன்ட் கோயிங் வேர் யூ ஆர் சேயிங் இட் டஸ். சரியா? நீ டொனேஷன் ஒரு இடத்துல குடுக்குறேன்னு சொல்றல, ஒரு இடத்துக்கு போகுதுன்னு சொல்றல, அந்த இடத்துக்கு போலன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த சன் வந்து அவங்க டாட் கிட்ட சொல்றாரு. ஸோ அதுதான் நம்ம இங்க பார்த்துருக்கோம். ஐ நோ தட் டொனேஷன் இஸ்ன்ட் கோயிங் டு த பிளேஸ் தட் யூ ஆர் சேயிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் அவங்க இந்த மாதிரி சொல்றாங்க. ஐ நோ the donation isn't going where you are saying it does. Okay. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். நான் நினைக்கிறேன். ஐ திங்க். நீ எனக்கு ஐஸ் வைக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் யூ ஆர் பட்டரிங் மீ அப். ஸோ பட்டரிங் மீ அப்னா ஐஸ் வைக்கிறது. ஒருத்தவங்களை ஐஸ் வைக்கிறதுக்கு பட்டர் சம் ஒன் அப். ஸோ நீ இப்போ எனக்கு ஐஸ் வைக்கிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ திங்க் யூ ஆர் பட்டரிங் மீ அப். பட்டரிங் மீ அப். நான் பார்க்க வேணான்றதுக்காக நீ எனக்கு ஐஸ் வைக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் பார்க்கக்கூடாதுன்றதுக்காக நீ எனக்கு ஐஸ் வைக்கிறேன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ திங்க் யூ ஆர் பட்டரிங் மீ அப் பிகாஸ் யூ டோன்ட் வாண்ட் மீ டு லுக் இன் டு. ஓகே. ஸோ இதுவும் அந்த டிவி ஷோலேருந்து எடுத்த எக்ஸாம்பிள் தான். ஸோ இல்லைனா நான் சிம்பிளாக கொடுத்துருப்பேன். அது தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதனால் அந்த சேம் வேர்ட்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள். ஐ திங்க் யூ ஆர் பட்டரிங் மீ அப் பிகாஸ் யூ டோன்ட் வாண்ட் மீ டு லுக் இன் டு. அப்படின்னா உனக்கு நான் பார்க்க வேண்டான்னு. ஸோ லுக் இன் டு சம்திங்னு சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சென்டென்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பிகாஸ் யூ டோன்ட் வாண்ட் மீ டு டூ சம்திங்னா நான் இதை பண்ண வேணாம், உனக்கு நான் இதை பண்ண வேணாம். ஸோ அதனால தான் யூ டோன்ட் வாண்ட் மீ டு டூ. ஓகே. ஸோ டு லுக் இன் டு. அடுத்து என்ன சொல்கிறாங்க? நீ காசை வச்சு என்ன பண்ணுறேன்னு நான் பார்க்கக்கூடாது இல்லை பார்க்க வேணான்றதுக்காக நீ எனக்கு ஐஸ் வைக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. ஐ திங்க் யூ ஆர் பட்டரிங் மீ அப் பிகாஸ் யூ டோன்ட் வாண்ட் மீ டு லுக் இன் டு. ஸோ இதெல்லாம் தெரியும். இன்டு வாட் யூ ஆர் டூயிங் வித் த மணி. நீ காசை வச்சு என்ன பண்ணுறேன்னு பார்க்கக்கூடாதுன்னு. ஸோ லுக் இன் டு வாட் யூ ஆர் டூயிங் வித் த மணி. ஓகேயா? ஸோ ஐ திங்க் யூ ஆர் பட்டரிங் மீ அப் பிகாஸ் யூ டோன்ட் வாண்ட் மீ டு லுக் இன் டு வாட் யூ ஆர் டூயிங் வித் த மணி. ஓகே. ஸோ பாருங்கள், இதில் அப்படி தான் இருக்குது. ஐ திங்க் யூ ஆர் பட்டரிங் மீ அப் பிகாஸ் யூ டோன்ட் வாண்ட் மீ டு லுக் டீப்பர் இன் டு வாட் யூ ஆர் டூயிங் வித் த ஃபவுண்டேஷன் மணி அப்படின்னு இருக்குது. நான் ஜென்ரல் கான்டெக்ஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் அந்த டீப்பர் ஃபவுண்டேஷன்ற வேர்டெலாம் நான் எடுத்துகிட்டு இந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். ஓகே. ஸோ இதுவும் பாருங்கள், இது ஒரு மல்டி க்ளாஸ் சென்டென்ஸ். ஐ திங்க் இஸ் த மெயின் க்ளாஸ். தட் யூ ஆர் பட்டரிங் மீ அப்படிங்க தட் இல்லை. அந்த எக்ஸாம்பிள் அந்த டிவி ஷோவில் அந்த டைலாக்ல இல்லாததுனால நான் இங்கே கொடுக்கல. பட் யூஸ்வலி நம்ம நவுன் க்ளாஸ்க்கு தட் யூஸ் பண்ணி தான் பேசுகிறோம் இல்லையா? நிறைய நேரம் தட் இல்லாமலும் பேசலாம். இஃப் இட் இஸ் ஃபாலோட் பை அ பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். ஓகே. ஐ திங்க் that you are buttering me up. அது வந்து ஒரு noun clause. Because you don't want me to look into. இது வந்து ஒரு adverb clause. Okay. adverb conjunction தான் இந்த because. அடுத்தது what you are doing with the money. இது ஒரு noun clause. பார்க்கக்கூடாதுன்னு, அதாவது எதை பார்க்கக்கூடாதுன்னா பணத்தை வச்சு நீ என்ன பண்ணுறன்னு பார்க்கக்கூடாதுன்னு. ஸோ அதனால் look into what you are doing with the money. ஓகே. ஸோ this is how multi-clause sentences can be framed. ஸோ இந்த மாதிரி நம்ம டிவி ஷோவில் பார்த்து அது என்ன அர்த்தம் தமிழில் புரிஞ்சுக்கும் போது நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அட் த சேம் டைம் நம்மளும் இதே மாதிரி யூஸ் பண்ணி பேச ட்ரை பண்ணுவோம். ஓகேயா? ஸோ அதனால தான் இந்த 3 எக்ஸாம்பிள்ஸ் நான் அந்த டிவி ஷோலேருந்து கோட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ நம்மளோட ஓன் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம் வாங்க. எனக்கு தெரியும். ஐ நோ. அவன் என்ன சொல்லுவான்னு எனக்கு தெரியும். ஐ நோ வாட் ஹீ சேஸ். அடுத்து என்ன சொல்கிறோம்? நான் வெளியே போக அலோவ் பண்ணாதப்போ அவன் என்ன சொல்லுவான்னு எனக்கு தெரியும். ஐ நோ வாட் ஹீ சேஸ். ஒரு விஷயம் நடக்கிறப்போ அதுக்கு வென் யூஸ் பண்ணோம் இல்லையா? ஐ நோ வாட் ஹீ சேஸ் வென் ஐ டோன்ட் அலோவ் ஹிம் டு கோ அவுட். அவனை வெளியே போக நான் அலோவ் பண்ணாதப்போ. ஐ நோ வாட் ஹீ சேஸ் வென் ஐ டோன்ட் அலோவ் ஹிம் டு கோ அவுட். நான் அவனை ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போக அலோவ் பண்ணாதப்போ அவன் என்ன சொல்லுவான்னு எனக்கு தெரியும். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ்ன்ற வேர்ட் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம். ஐ நோ வாட் ஹீ சேஸ் வென் ஐ டோன்ட் அலோவ் ஹிம் டு கோ அவுட் வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஐ நோ எனக்கு தெரியும். வாட் ஹீ சேஸ் அவன் என்ன சொல்லுவான்னு எனக்கு தெரியும். ஐ நோ வாட் ஹீ சேஸ் வென் ஐ டோன்ட் அலோவ் ஹிம். நான் அவனை அலோவ் பண்ணாதப்போ அவன் என்ன சொல்லுவான்னு எனக்கு தெரியும். ஐ நோ வாட் ஹீ சேஸ் வென் ஐ டோன்ட் அலோவ் ஹிம் டு கோ அவுட் வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ்.
நான் அவனை அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போக அலோவ் பண்ணாதப்போ அவன் என்ன சொல்லுவான்னு எனக்கு தெரியும். ஆல்ரைட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். உன்னால் என்னோட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. யூ காண்ட் ஆன்சர் மை கொஷின். யூ காண்ட் ஆன்சர் மை கொஷின். அதாவது உன்னால் என் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. அடுத்தது அதில் என்ன ஆட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, உன்னால் என் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது ஏன்னா உனக்கு தெரியும். ஓகே, இது கம்ப்ளீட் சென்டென்ஸ் கிடையாது. கம்ப்ளீட் சென்டென்ஸ் பார்க்கும்போது இட் வில் மேக் சென்ஸ். பாருங்கள், ஏன்னா உனக்கு தெரியும் அப்படின்றத நம்ம இங்கே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறோம். பிகாஸ் யூ நோ. யூ காண்ட் ஆன்சர் மை கொஷின் பிகாஸ் யூ நோ. அப்புறம் என்ன ஆட் பண்ணியிருக்கோன்னா, உன்னால் என் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது ஏன்னா உனக்கு தெரியும். நீ பதில் சொன்னா அதை எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கோம். இஃப் யூ ஆன்சர். ஓகே, யூ காண்ட் ஆன்சர் மை கொஷின் பிகாஸ் யூ நோ இஃப் யூ ஆன்சர். அடுத்து என்ன ஆட் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். உன்னால் என் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது ஏன்னா நீ பதில் சொன்னால் மாட்டிக்குவேன்னு உனக்கே தெரியும். கரெக்டா? ஸோ யூ காண்ட் ஆன்சர் மை கொஷின் பிகாஸ் யூ நோ இஃப் யூ ஆன்சர் யூ வில் கெட் காட். ஓகே, பதில் சொன்னால் மாட்டிக்குவேன்னு தெரியும். அதனால் உன்னால் என்னோட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. ஓகே, யூ காண்ட் ஆன்சர் மை கொஷின் பிகாஸ் யூ நோ இஃப் யூ ஆன்சர் யூ வில் கெட் காட். பதில் சொன்னால் நீ மாட்டிக்குவ. இஃப் யூ ஆன்சர் யூ வில் கெட் காட் அப்படின்னு உனக்கு தெரியும்னு சொல்கிறோம். ஸோ யூ நோ இஃப் யூ ஆன்சர் யூ வில் கெட் காட். ஓகே, அதனால தான் நீ எனக்கு ஆன்சர் பண்ண மாட்டேன். ஸோ பிகாஸ் அப்படின்றத முன்னாடி ஆட் பண்ணிவிட்டு ஸோ யூ காண்ட் ஆன்சர் மை கொஷின். ஓகேயா? ஸோ லாஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் டுடே இஸ், அவள் எனக்கு கால் பண்ணா. ஷி கால்ட் மீ. கேட்குறதுக்காக அவள் எனக்கு கால் பண்ணா. ஷி கால்ட் மீ டு ஆஸ்க் மீ. எனக்கு தெரியுமான்னு கேட்குறதுக்காக அவள் எனக்கு கால் பண்ணா. ஷி கால்ட் மீ டு ஆஸ்க் மீ இஃப் ஐ நியூ. இஃப் ஐ நியூ. அவன் எங்கே போயிருக்கான்னு எனக்கு தெரியுமான்னு கேட்குறதுக்காக அவள் எனக்கு கால் பண்ணா. ஷி கால்ட் மீ டு ஆஸ்க் மீ இஃப் ஐ நியூ வேர் ஹீ வெண்ட். எனக்கு தெரியுமான்னு கேட்குறதுக்காக. என்ன தெரியுமானா அவன் எங்கே போயிருக்கான்ற விஷயம் எனக்கு தெரியுமான்னு. ரைட்டா? ஸோ ஷி கால் மீ டு ஆஸ்க் மீ இஃப் ஐ நியூ வேர் ஹீ வெண்ட். இதில் என்னென்ன கிளாஸ்லாம் இருக்குன்னு பாருங்கள். ஷி கால்ட் மீ டு ஆஸ்க் மீ, இது வந்து ஒரு மெயின் கிளாஸ். இஃப் ஐ நியூ, எனக்கு தெரியுமான்னு கேட்குறதுக்காக அவள் கால் பண்ணான். ஸோ இதுவும் நவுன் கிளாஸ் தான். இஃபுக்கு பதிலாக நீங்கள் இங்கே வெதரும் யூஸ் பண்ணலாம். ஷி கால் மீ டு ஆஸ்க் மீ வெதர் ஐ நியூ அப்படின்னும் சொல்லலாம். வேர் ஹீ வெண்ட், அவன் எங்கே போயிருக்கான்னு எனக்கு தெரியுமான்னு கேட்குறதுக்காக அவள் கால் பண்ணான். ஸோ 2 நவுன் கிளாஸ் இருக்குது. இஃப் ஐ நியூ ஆர் வெதர் ஐ நியூ வேர் ஹீ வெண்ட், இது ரெண்டுமே நவுன் கிளாஸ் தான். ஷி கால் மீ டு ஆஸ்க் மீ இஸ் த மெயின் கிளாஸ். ஆல்ரைட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு 6 எக்ஸாம்பிள், 3 ஃப்ரம் த இங்கிலீஷ் டிவி ஷோ அண்ட் 3 மை ஓன் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ இங்கே நான் 3 சென்டென்சஸ் ஃபார் யூ ஆல் டு ட்ரை கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட் இந்த கொஷினை ரீட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவள் பண்ணுற எல்லாத்துக்கும் நீ ஏன் கோவமாக இருக்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரிஞ்சதில்லை. ஸோ எனக்கு இப்போ வரைக்கும் புரிஞ்சதில்லை. நீ கோவமாக இருக்கன்னு நீ ஏன் கோவமாக இருக்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரிஞ்சதில்லை. அவள் பண்ணுற எல்லாத்துக்கும் நீ ஏன் கோவமாக இருக்குன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரிஞ்சதில்லை. நெக்ஸ்ட்டு, நீ இன்றைக்கி டின்னருக்கு அவங்களை கூப்பிட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னு நான் பார்த்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னு நான் பார்த்தேன். நீ இன்றைக்கி டின்னருக்கு அவங்கள கூப்பிட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னு நான் பார்த்தேன். நெக்ஸ்ட்டு, நான் அவளை என் பேர் சொல்லி கூப்பிட சொல்லியும் அவள் என்னை அந்த மாதிரி கூப்பிடுறது எனக்கு பிடிக்காது. ஸோ எனக்கு பிடிக்காது. அவள் என்னை அந்த மாதிரி கூப்பிடுறது எனக்கு பிடிக்காது. நான் அவளை என் பேர் சொல்லி கூப்பிட சொல்லியும் அவள் என்னை அந்த மாதிரி கூப்பிடுறது எனக்கு பிடிக்காது. ஆல்ரைட். ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியலாம். பட் இட் இஸ் நாட் ஹவ் இட் லுக்ஸ் லைக். ட்ரை இட், யூல் டெஃபினெட்லி ஃபைண்ட் இட் ஈஸி. ஸோ ட்ரை பண்ணுறதுனால ஒன்றும் ஆகாது இல்லையா? நான் கரெக்ஷன் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணிப்பீங்க நீங்கள் ட்ரை பண்ணுறதுனால. ஓகே, ஸோ டூ கிவ் இட் அ ட்ரை. ஸோ இதோட ஆன்சர்ஸ் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆல்ரைட். கண்டிப்பாக உங்களோட ஆன்சரை வந்து ட்ரை பண்ணி எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டெஃபினட்டாக கரெக்ஷன் பண்ணி ரிப்ளை கொடுக்குறேன். ஓகே, thank you so much for watching this video till then. I'll see you all in the next video. Till then, take care and bye.